என் உள்ளத்தின் உள்ளமாகிய சிறு குழந்தைகளே, உங்களை நான் கொண்டாடும் தெய்வமாக நினைக்கிறேன். குழந்தைகள்தான் இந்த நாட்டின் உண்மையான தெய்வங்கள். ஆகையால் அப்படிப்பட்ட குழந்தைகளை நான் நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட குழந்தைகளை நான் அன்புடன் வாசிக்கிறேன். இந்த தமிழகத்திலே பெண் குழந்தைகளை யாரும் கொல்லக்கூடாது. பெண் குழந்தைகளை பாதுகாத்து அதை படிக்க வைத்து உயர்ந்த பணிகளுக்கு அமர்த்த வேண்டும். பெண்களை யாரும், பெண் குழந்தைகளை யாரும் வீட்டு வேலைக்கு வைத்து கொள்ளக்கூடாது. பெண் குழந்தைகளை அல்லது ஆண் சிறு குழந்தைகளை வறுமையின் காரணமாக சில பேர் விற்க நினைப்பார்கள். யாரும் குழந்தைகளை விலைக்கு வாங்கக்கூடாது. பெண் குழந்தைகளையோ ஆண் குழந்தைகளையோ யாரும் ரகசியமாக விலைக்கு வாங்கக்கூடாது. வளர்க்க ஆசைப்பட்டால் அதற்கு சில சட்டமுறைகள் இருக்கு. அந்த சட்டமுறைகளின்படி தான் நீங்கள் அடுத்தவர் குழந்தையை வளர்க்க முடியும். விலை கொடுத்து குழந்தையை வாங்கக்கூடாது. பெற்றோர்கள் வறுமையின் காரணமாக குழந்தைகளை விற்கக்கூடாது என்று கூறி சிறு குழந்தைகளை நன்முறையில் வளர்ப்பது சம்பந்தமாகவும் குழந்தைகளின் வளர்ச்சி சம்பந்தமாகவும் சில பாடல்களை இங்கே நான் பாட விரும்புகிறேன். பாப்பா பாப்பா நான் சொல்வதை கேளு பாப்பா, பள்ளி கூடத்தில் தூங்காமல் படிப்பார் பாப்பா. பாப்பா பாப்பா தூங்காதே பாப்பா, நீ பள்ளி கூடத்தில் தூங்காதே பாப்பா, தூங்காமல் படிப்பாய். தமிழக அரசு உனக்கு சாப்பாடு போடுது. காலையும் உணவு மதியமும் உணவு, அப்புறம் ஏன் உனக்கு உறக்கம், அப்புறம் ஏன் உனக்கு வருத்தம். நன்றாக படிப்பாய், நல்ல பதவிக்கு வருவாய். வயதான பெண்களை நீ பாட்டி என்று கூறு, வயதான பெண்களை நீ பாட்டி என்று கூறு. வயதான ஆண்களை நீ தாத்தா என்று கூறு. யாரையும் இகழாதே, யாரையும் இகழாதே. படிக்கும் பள்ளியில் சாதி மதம் பார்க்காதே, சாதி மதம் நம்பாதே, அது தேவையில்லை உனக்கு. எல்லா சாதியும் நம் சாதி என்று சொல்லிடு, எல்லா மதமும் நம் மதம்தான் என்று சொல்லிடு. அன்பு கொண்டு அனைவரோடும் பழகி வாழ்ந்திடு, அன்பு கொண்டு பல்லோரோடும் பழகி வாழ்ந்திடு. பாப்பா பாப்பா நான் சொல்வதை கொஞ்சம் நீயும் கேளு. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள், எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லோருமே நமது உறவினர் தான். இதை நீயும் தெரிந்து கொள்ளுவாய். யார் கொடுத்தாலும் நீ வாங்கக்கூடாது, யார் கொடுத்தாலும் மிட்டாய் வாங்கக்கூடாது, யார் கொடுத்தாலும் சாக்லேட் வாங்கக்கூடாது. பாப்பா பாப்பா நீ படித்து நன்றாக முன்னேற ஆசைப்படுவாய். பொய் சொல்லாதே பாப்பா, புறஞ்சொல்லாதே பாப்பா. இப்படிக்கு
லா பர்சன் டிஜேபி பாஸ்கர், மத நல்லிணக்க அறிஞர், சமூக சீர்திருத்தாளர், சோஷியல் ரீஃபார்மர். வணக்கம் குழந்தைகளே, நீங்கள்தான் இந்த நாட்டின் செல்வங்கள். அதை நன்றாக தெரிந்து கொண்டு நன்றாக படியுங்கள், நன்றாக வாழுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.